ஹே காய்ஸ், குறைஞ்ச விலையில எல்லாருமே ஃபேன் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, காஸ்ட்டுக்கு ஏத்த மாரி கம்மியா தான் இருக்கும். அதில ஏற்படுற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயர் வந்து பிஞ்சுக்கிட்டே வர்றது தான். இந்த மாரி மோல்டுல குடுக்கறதுனால இந்த வயரும் பார்த்தீங்கன்னா, பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா, அத ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம தேவைக்கேற்ப வீட்டிலேயே ஒரு வயர் ஒண்ணு எடுத்துக்கிருவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளக் ஒண்ணு வாங்கிக்கிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 ரூ. 15 கிடைக்கும் கடையில. இப்ப இந்த வயர வந்து ஜாயின் பண்ணிக்கிருவோம் ப்ளக்கோட. இந்த வயரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணணும். அதனால் இந்த செம்பு கம்பியை வந்து இப்படி வளைச்சி விட்றேன் பாருங்கள். அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்குங்க. இந்த ப்ளக்கில் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்கன்னா, இதே மாதிரி அந்த கம்பியை வளைச்சி விட்டு அந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் தள்ளி விட்ருங்க. அதில் அங்கேருந்து இது வரைக்கும் இந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் தள்ளி விட்டுட்டிங்கன்னா வயர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளக்கில் இருந்து எடுத்துக்கிட்டு வராது. சப்போஸ் நீங்கள் வந்து செம்பு கம்பியில் மட்டும்தான் டைட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் ஹீட் ஆகி இல்லைன்னா கரைஞ்சி வெளியில் வந்துடும். இதே வயர் மேலே டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வயர் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வராது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்க்ரூ வந்து வயர் மேலே தான் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடை இன்னொரு வயருக்கும் ஃபாலோ பண்ணிட்டு 2 வயரும் இதேமாதிரி எடுத்துக்கிடுவோம். ப்ளக்கோடு வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ப்ளக்கு இப்போ தான் ரெடியாக இருக்குது. நம்ம ஃபேன்லேருந்து பழைய வயரை இப்போ எடுத்துடலாம். இப்போ எதுக்காக இவ்வளோ தூரம் இதை பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ப்ளக்கு வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. அதோடய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மட்டமாக இருக்குது. வயர் உறிஞ்சிக்கிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம மேலேயே ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த வயரை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. விலை குறைஞ்ச ப்ராடக்ட்ஸுன்றதுனால குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக அதை தூக்கி போடுறதோ இல்லை வாங்காமல் இருக்கிறதோ செய்யக்கூடாது. நம்ம அதை வாங்கி ஆல்ட்ரேட் பண்ணிக்கிட்டோம்னா அது நல்லாவே உழைக்கும். இப்போ பழைய வயரை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ண இடத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது வயரை ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க கரண்ட்டை பொறுத்தளவு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டான கலரில் தான் வயரை ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த கலர் வயரை ஜாயின் பண்ணாலும் அது நல்லாவே ஒர்க் பண்ணும். பழைய வயரை கட் பண்ண இடத்துலையே இந்த புது வயரை ஜாயின் பண்ணிடுங்க, அதுவே போதும். சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு கையில் வந்து முறுக்கிறதோ சும்மா சுற்றி வைக்கிற டேப் அடிக்கிறதோ அந்த இதெல்லாம் வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா வயர் எரிஞ்சு போகிறதுக்கும் மெல்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மோட்டரும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் வயரோட கனெக்ஷன்ஸ்லாம் எப்போதுமே டைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வயர்லாம் எரிஞ்சு ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ எல்லா வயரும் ஜாயின் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் வச்சு டேப் போட்டதுக்கப்புறம் ஃபேனோட பாட்டம் கவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபேன் ரெடியாக இருக்குது. இனிமேல் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இதே மாதிரி கேபிள் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா கலட்டி தூக்கி எறிஞ்சிருங்க, கவலையே வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவைப்படுற அளவுக்கு நீளமான வயர் எடுத்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றின டவுட் ஏதாவது இருந்தாலோ இல்லை வேறு எதை பற்றினாலும் புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.